கிட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆனா அடிக்கிறது கடிக்கிறது அந்த மாதிரி பண்றாங்களா? மோஸ்ட் ஆஃப் த சிங்கிள் கிட் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் ஃபேஸ் பண்றது. நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, ஸ்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் கிட்ஸ் டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா அதை எங்கே போய் காமிக்கிறதுன்னு தெரியாது, நம்மக்கிட்ட தான் வந்து காமிப்பாங்க. அந்த டைம் நீங்களும் எமோஷன் ஆகி குழந்தைய அடிக்காமல் ஒரு 2 நிமிஷம் காமாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. லேட்டர் திருப்பி அவங்க அழுக ஆரம்பிப்பாங்க. நம்ம அவங்கள போய் சமாதானம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை என்கரேஜ் பண்ணாமல் அப்பயும் நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா அவங்களே அழுதுட்டு அவங்களே நார்மலாகி உங்களை திருப்பி சமாதானம் பண்ண வருவாங்க. ஸோ இது கண்டிஷனிங் அண்ட் ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம ஆல் ஆஃப் அ சடன் ஒரே நாளில் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ளஸ் இன்னொன்று, அவங்களோட அக்ரெஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ணாமல் வேறு வழியே கிடையாது, காமாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுற விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான வழிகள் என்னன்றதை நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம்.